இன்றைக்கி வந்து நான் ரொம்ப சிம்பிளான பன்னீர் ஸ்டஃப்டு பராத்தா வந்து செய்ய போகிறேன். நம்ம பன்னீர் வாங்கின உடனே இந்த மாதிரி துருவி ஒரு கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தேவைப்படும் போது நம்ம டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தில் இந்த ஸ்டஃப்டு பராத்தா வந்து செஞ்சுக்கலாம். இதில் வந்து ஜஸ்ட்டு நம்ம மசாலா பொடி உப்பு மட்டும்தான் சேர்த்த போகிறோம். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு, அவ்வளோதான். இதை நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பாலாக உருட்டி வச்சுக்கலாம். இப்போ சப்பாத்தியில் ஸ்டஃப் பண்ணி தேய்ச்சிக்கலாம். சப்பாத்தி மாவை ஒரு சின்ன ரவுண்டாக உருட்டிட்டு நடுவில் இதை வச்சுட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ரா மாவை கிள்ளி எடுத்துக்கோங்க. நம்ம எந்த பக்கம் க்ளோஸ் பண்ணமோ அந்த பக்கம் மேலே இருக்கிற மாதிரி வச்சு தேய்ங்க. அப்போ இது ஓப்பன் ஆகாது, நம்ம வந்து நீட்டாக தேய்ச்சிக்க முடியும். சப்பாத்தி தேய்ச்சிட்டே இந்த மாதிரி சைடில் வந்து நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இதை தொட்டுக்கறக்கு நம்ம வீட்டில் டொமேட்டோ தொக்கு, ஊறுகாய் இருந்தால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனியன் ரைத்தா கூட இதுக்கு நல்லாயிருக்கும்.